12 பேர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை அச்சிடுதல் தொடர்பில் இலங்கையின் அரசாங்கம் புதிய ஒரு நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதாவது போலி இம்யூனோகுளோபின் குப்பிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டுல கைதான 12 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளுக்கான அச்சிடும் செலவை குறைக்க புலனாய்வு திணைக்களம் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த குற்றப்பத்திரிகைகளுக்காக சுமார் 2000 பக்கங்களுக்கும் அதிகமான ஆவணங்கள் இணைக்கப்பட உள்ளதாகவும் இது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ரூபாய் செலவுல அச்சிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை இதற்கு முன்னமாகவே அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்திருந்தது. ஆனாலுமே இப்ப நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தொகையானது 8,66,565 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இது தொடர்பில் அரசு அச்சக திணைக்களம் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, இந்த குறித்த குற்றப்பத்திரிகையானது 21 நாட்களில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்குது. அது மட்டுமில்ல, இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்ட 12 பேருல முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லையும் அடங்குகிறார் அப்படி என்றும் இந்த வழக்குல பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்த வைத்திய கலாநிதி ஜேனத் புத்பிட்டியை கைது செய்வதற்காக இன்டர்போல் உதவியை நாடி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது.